வெல்கம் டு லதாஸ் கேசல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, டேஸ்டியாக இருக்கிற மாதிரி, ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு ட்ரை கிரேப்ஸ், 1/4 கப்பு பாதாம், அதை விட கம்மியாக முந்திரி, 1/4 கப்பு சுகர், இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. ட்ரை கிரேப்ஸில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது நல்லா உருண்டை மாதிரி பிடிக்க வரும். அது வரைக்கும் பிசைஞ்சு விடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப்பு மில்க் பவுடர் 1 கப்பு எடுத்துக்கிட்டு அதோட 1/4 கப்பு சுகரை பவுடர் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதோட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பால் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. கொஞ்சமாக கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பால் அதிகமாக ஊற்றக்கூடாது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுட் கலர்ஸ் 3 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணியிருக்கிற மில்க் பவுடர் மாவையும் 3 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. நாம் இந்த மில்க் பவுடரோட சேர்க்கும்போது காய்ச்சி ஆறின பாலை ஊற்றி தான் சேர்த்து நல்லா பிசையணும். இது கையில் ஒட்டுங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு விடுங்க. இப்போ ஒரு ஃபுட் கலரை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃபுட் கலரை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிரைட்டாக ஒரு க்ரீன் கலர் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு இன்னொரு மாவு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இன்னொரு ஃபுட் கலர் போட்டு நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லோ கலர் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர். இதுக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்து நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணி அது ஒரு டவ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியான அப்புறம் 3 கலர் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம கலர் மிக்ஸ் பண்ண மில்க் பவுடர் மாவை ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சும்மா ஷேப் எப்படி வேணுமா இருக்கலாம், உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளவர் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு அழகான பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, கிரேப்ஸு, ஆல்மண்ட்ஸ், இதெல்லாம் அதனோட இதை சின்ன சின்ன பால், அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம ஃப்ளவர் ஸ்வீட்டுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு கரெக்டாக ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பால் மாதிரி நம்ம அதை ஃப்ளாட்டன் பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பாலித்தீன் கவரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கலர் பால்ஸு ஒரு 5 பால்ஸ் அந்த கவர் மேலே வரிசையாக ரவுண்டாக சர்க்கிளாக அடுக்கி வச்சுக்கோங்க. அதை எல்லாம் ப்ரெஸ் பண்ணி லேசாக ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாலித்தீன் கவரை அது மேலே மூடி வச்சுட்டு ஒரு சப்பாத்தி ரோலர் எடுத்து நல்லா சர்க்கிளாக ரோல் பண்ணுங்கள். சென்டரில் ஒன்றா சேராமல் இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக கையால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரோலர் வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வீக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். வெளியே வச்சுருந்தா 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் தான் நல்லாயிருக்கும். சர்க்கிளாக ஃப்ளாட்டன் பண்ணதும் ஒரு பாட்டிலோட மூடியை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவை எடுத்துடுங்க. இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பு கிடச்சிருச்சு. இப்போ அந்த கிரேப்ஸு, பாதாம் உருண்டை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா,
அதை வந்து லேசாக ஃப்ளேட்டன் பண்ணி சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் வச்சுட்டு அந்த சைடு ஒவ்வொரு கலர் பெட்டலுக்கும் நைஃப் வச்சு லேசாக கட் பண்ணி விடுங்க. சென்டரில் கட் பண்ணி விடணும். நம்ம இதை தான் பெட்டல்ஸாக மடிக்க போகிறோம். அதை கட் பண்ணி முடிச்சப்புறம் மெல்ல ஒவ்வொரு பெட்டலாக நம்ம மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலை மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பெட்டலோட ஒரு எண்டு ஓவர்லேப் ஆகிற மாதிரி மடிங்க. அப்புறம் 3வது பெட்டல் வைக்கும்போது 2வது பெட்டலை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி பண்ணணும். 4வது பெட்டலுக்கு 3வது பெட்டல் ஓவர்லேப் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ் பண்ணி முடிச்சுட்டா ஒரு அழகான ஃப்ளவர் ஸ்வீட் கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி மீதம் இருக்கிற உருண்டையெல்லாம் வச்சு நம்ம எல்லா ஸ்வீட்டும் ஃப்ளவர் ஸ்வீட்டும் பண்ணி முடிச்சிடணும். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நெய் எண்ணெயோ ஜாஸ்தி நம்ம சேர்க்கலை, அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. அது இல்லாமல் பாதாம் கிரேப்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் என்னோடய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா லதாஸ் கேசல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஹெல்த்தி ரெசிபீஸ் போனீங்கன்னா நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்ததுன்னா லதாஸ் கேசலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.